அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 4.8 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். A closely wound solenoid 8 cm long and has 5 layers. அதாவது ஒரு solenoid வந்து 80 cm லாங் இருக்கு, அதில் வந்து 5 லேயர் இருக்கு. ஆஃப் வைண்டிங்ஸ் 400 turns each. ஸோ ஒவ்வொரு லேயர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 400 turns இருக்கு. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் சொலினாய்டு வந்து 1.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றணும். இப்போ கரண்ட் கேரிங் சொலினாய்டு வந்து 8 ஆம்பியர். எஸ்டிமேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த சொலினாய்டு நியர் இட் சென்டர். ஸோ நமக்கு தெரியும் சொலினாய்டில் சென்டரில் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அதுக்கு ஃபார்முலா இருக்குது, B = μ0 இருக்கும். அதே கார்னரில் வந்து கேட்டாங்க அப்படின்னா by2 போடணும். ஸோ half ஆஃப் தட் μ0 ni/2 அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொலினாய்டுடைய லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ L = 8 சென்டிமீட்டர். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீட்டராக மாற்றிக்கிறோம். ஸோ 80 × 10⁻² மீட்டர்ஸ். அண்ட் லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 5 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 per லேயர். ஒவ்வொரு லேயருக்குமே பார்த்தீங்கன்னா 400 டர்ன்ஸ் இருக்கு. ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேடியஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரேடியஸ் = d/2. ஸோ 1.8 cm/2. இப்போ என்ன வரும் 0.9 சென்டிமீட்டர். இதை என்ன பண்ணோம் அப்படின்னா மீட்டராக மாற்றிக்கணும். ஸோ 0.9 × 10⁻² மீட்டர் எழுதிக்கலாம். கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 8 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. கேட்குறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்சைடு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு ஃபார்முலா தெரியும். ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடுக்கு ஒரே ஃபார்முலா μ0 n × I. ஸோ μ0 வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, 4π × 10⁻7. n வந்து கண்டுபிடிக்கணும். I வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ லென்த்னு எழுதுவோம். ஸோ இதுல இருந்து n எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் N/L அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேயர் 5 லேயர் கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா × 5 மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டூ லேயர் தெரியும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா மல்டிப்ளை பை நம்பர் ஆஃப் லேயர்ஸ். ஸோ 400 × 5 / 80 × 10⁻². ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 × 4, then 10 × 10 cancel 5. ஸோ 5 5s are 25. இந்த 10⁻² மேலே கொண்டு வந்தோம்னா +2. ஸோ 2500 turns per length அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்குது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிங்கிற மேக்னெட்டிக் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ μ0ங்கிறது 4π × 10⁻7. என்னங்கிறது பார்த்தீங்கன்னா 2500. கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு I வேல்யூ 8 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ -5 ஆயிரும். ஸோ 4 × 25 என்னன்னா 100 ஆகும். 100 × 8 என்ன ஆகும் அப்படின்னா 800. 5 × 10⁻5. ஸோ அகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 0 வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன இருக்கும் 8π × 10⁻³ டெஸ்லான்னு எழுதலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா B = 8 × π வேல்யூ 3.14 × 10⁻³ டெஸ்லான்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3.14 8 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஃபைனல் ஆன்சரை தான் நம்ம வந்து எழுதுவோம். ஸோ 3.14 × 8 பார்த்தீங்க அப்படின்னா 25.12. So therefore magnetic field is 25.12 × 10⁻³ Tesla. இது நம்ம 2.5 கூட எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ நம்ம வந்து அதை டைரெக்டாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? 2.5.12 போட்டோம் அப்படின்னா 10⁻1 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ வந்து -2 ஆயிரும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதே ஆன்சரை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.